நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை டு மேங்களூர் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஆரி டுட்டோரியலோட 4வது ஸ்டிச்சு. என்ன ஸ்டிச்சுன்னா ஹெரிங் போன் ஸ்டிச்சு. இது வந்து நான் இன்றைக்கி சில்க் த்ரெட்டில் போட்டு காமிக்க போகிறேன். இது கோல்டன் கலர் கிளாத்தாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த கலரில் நூல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது சரி த்ரெட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நாம் சரி த்ரெட்லன்னா சிங்கிள் நூல் போட்டால் போதும். சில்க் த்ரெட்லங்கிறப்ப டபுள் நூலாக போட்டுக்கணும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நூலை வந்து நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு நூலை இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு கீழே கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு கிளாத்தில் இந்த மாதிரி 2 லைன் வரைஞ்சிக்கோங்க. லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த பக்கம் கிராஸா இந்த மாதிரி ஜிக்ஸாக் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் வரும். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு லாக். இப்போ இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு கிராஸாக இந்த லைனுக்கு ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டுட்டு ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன செயின் ஸ்டிச், மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த பக்கம் கொண்டு வரணும். இங்கே லாங் ஸ்டிச் போட்டு ஒரு சின்னதாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கு உள் பக்கமாக நம்ம வந்து ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ஒரு லாக்கு, அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த பக்கம் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு வந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் தெரியணும், இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் தெரியணும், குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் தெரியணும், இப்படி ஒரு வி ஷேப் தெரியணும். அந்த மாதிரி ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக போடணும். ஒரு லாங் செயின் ஸ்டிச், உள் பக்கமாக ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறமா ஒரு லாக் பண்ணிட்டு இந்த பக்கம் அதே மாதிரி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது செயின் ஸ்டிச்சே தான். அதை வந்து நம்ம சைஸ் ஒரு இடத்துல பெருசாகவும் ஒரு இடத்துல சின்னதாகவும் போடுறதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு டிசைன் கிடைக்குது. நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சில்க் த்ரெட் அப்புறம் சரி த்ரெட் ரெண்டுலேயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நல்லா எல்லாத்துலேயும் நல்லா போட முடியும். ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். எப்போவுமே ஆரி ஸ்டிச்சஸ் எல்லாமே பீஸ் பண்ண தான் நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும்.
அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஸ்டிச்சோட நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டிச்சஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.